ஷெட்டி தமிழ், தெலுங்கு, கன்னடம் இந்த 3 மொழியிலுமே நிறைய படங்கள் நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்ல வந்துட்டு ஓரளவுக்கு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் ஒன்றும் பெருசா எடுபடல. பட் இருந்தாலுமே வந்துட்டு தமிழ்ல இவங்க பட வாய்ப்புக்காக நிறைய ட்ரை பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ தமிழ்ல எப்படியாவது ஒரு நல்ல இடத்த பிடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய லுக்குக்கு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி தோணி இருக்கலாம். அதுவும் உண்மைதான். பட் ஆனால் அவங்களுக்கு ஏன் இந்த படமும் எடுப்படல அப்படின்றது தான் தெரிய மாட்டுது. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், இவங்களை ஓவர்டேக் பண்ணி நிறைய நடிகைகள் வந்துகிட்டே இருக்காங்களாம். ரொம்ப இளம் நடிகைகள் வந்துகிட்டு இருக்காங்களாம். இதனால கீர்த்தி ஷெட்டி என்ன பண்றதுனே தெரியாம இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்துட்டு ரொம்ப பவ்யமா நடிச்ச இந்த கீர்த்தி ஷெட்டி கொஞ்சம் கவச்சு காட்டினா என்ன அப்படின்றத முடிவு பண்ணிருப்பாங்க போல இருக்கு. முடிவு பண்ணது கொஞ்சத்துக்கு பதிலாக ரொம்ப கவச்சு காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால வந்துட்டு சமூக வலைதளத்தில் சமீப காலமாக அவங்க வெளியிட்டு இருக்க புகைப்படங்களும் வீடியோக்களும் உச்சக்கட்ட வரம்பை தாண்டி ரொம்ப ஆபாசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட் பயங்கரமா வெறும் உள்ளாடை மட்டுமே அணிந்து கொண்டு அந்த போட்டோ ஷூட்ல வந்துட்டு கீர்த்தி ஷெட்டி இருக்காங்க. ஸோ இந்த போட்டோ ஷூட் யாருமே எதிர்பார்க்காத காரணத்தினால அதிக அளவில் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கே. ஸோ இந்த மாதிரி நடிகைகள் வந்துட்டு பட வாய்ப்பு கிடைக்கலனா இல்லை பட வாய்ப்பு புதுசாக வேணும் அப்படின்னா கவர்ச்சியில் இறங்குறாங்களே. ஸோ அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.